மக்களை வணக்கம். நான் உங்கள் தொடங்கி காலையில் ஏஞ்ச உடனே ஒரு பரபரப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சட்டசபையில் நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் ஒரு பரபரப்பை கிளப்பி இருந்தார். குட்டி கதை ஒன்று சொல்லி உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு சின்ன பையன் தேடுற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாரு. திட்டமிட்ட வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் அது. அதை எல்லாருமே கண்டிச்சாங்க. இன்னும் இவர் முதலமைச்சராக மாறவே இல்லை. இன்னும் அரசியல் கட்சி அந்த பஸ் மேலே ஏறி நின்று பேசுற மாதிரியே பேசுறாரு. தான் ஒரு முதலமைச்சர், மரியாதைக்குரிய மாண்புக்குரிய பதவியில உட்கார்ந்துருக்கோன்றதெல்லாம் தெரியாமையே அவர் கேவலமாக அந்த முதலமைச்சர் நாற்காலியை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் எல்லா மக்களும் ஒட்டுமொத்தவர்களும் அந்த செய்கையையும் அந்த குட்டி கதையும் காரி துப்பிட்டாங்க. இவர் மாண்பு இல்லாம பேசிடுவாராம் அவைக்குள்ள. வெளியே உதயநிதி பேசினார். உங்க மனைவி செங்கல்பட்டு கதையில புருஷனை தேடுற கதை ஒண்ணு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு பேசின உடனே அதற்கு ஆதவ் வானதுக்கும் பூமிக்கும் எகிரி குச்சிருக்காரு. அது தனி செய்தியாக நான் பேசுகிறேன். இப்படி அந்த குட்டி கதையினால தமிழ்நாடு முழுக்க சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்ட உடனே நிறைய பேர் அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள். எதிர்வினை ஆற்ற வேண்டிய நபர் கொளத்தூர் தொகுதியில தோல்வி அடைந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல் முறையாக திருவாரூர் போறாரு. அங்க ஒரு திருமண விழாவில் எப்பவுமே திமுகவுடைய பதில் உரையெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமண விழா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விழாக்கள்ல தான் அவங்க அதிகமாக அரசியல் பேசி பேசி கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. ஸோ அந்த திருமண விழாவில் அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி இருக்காரு ஒருத்தர். அப்பாவை இல்லாத இடத்துல தேடி என்னவா பிரயோஜனம்? மக்கள் மன்றத்தில் மக்கள் மனசுல அந்த அப்பா எப்பவுமே இருக்காரு. ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி. என்னைக்குமே நான் மக்களோட மக்களாக மக்களுக்காகவே நான் உழைச்சிருக்கிறேன். 60 வருஷம் ஆச்சு நான் அரசியலுக்கு இந்த 60 ஆண்டுகள்ல நான் எத்தனையோ விதமான விஷயங்களை பார்த்துருக்கிறேன். அதனால உங்களுடைய பூச்சாண்டி பம்மாத்து வேலைகள்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி கேட்ட கேள்விக்கு பதிலே வரல. மின்னோட்டு பிரச்சனைக்கு பதில் வரல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பதில் வரல, பெண்கள் பாதிக்கப்படுற விஷயம் பாலியல் பிரச்சனைக்கு பதில் வரல, நிர்வாக சீர்கேடா இருக்கு அதுக்கு பதில் வரல. இது எதுக்குமே பதில் சொல்லாம அரசியல் பேசுறதும் ஆக்ஷன் பண்றதும் இது எல்லாத்துக்கும் நிறைய பேர் பதில் சொல்லிட்டாங்க. அதனால நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவே மக்கள் மனசுல இருக்கு. அதுல குறிப்பாக என்ன நீங்க போய் அங்க தேடுறதை விட மக்கள் மனசுல போய் தேடுங்க. ஏன்னா நான் மக்கள் மனசுல நிறைந்திருக்கிறேன். 60 ஆண்டு காலமாக மக்களோடு மக்களாக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஆட்சி காலத்துல இருந்த போது என்ன மாதிரி எல்லா மாவட்டங்களையும் ஆய்வு கூட்டம் நடத்தின எந்த முதலமைச்சரும் இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களுக்காக அவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சம போல பொழந்திருக்காரு ஒரு கல்யாண விழால. இதற்கு எதிர்வினை யார் ஆற்றுவானா? முதலமைச்சர் ஆற்றுவார்னு பாக்குறீங்களா? அவருக்கு எவனாவது எழுதி கொடுத்தாதான் படிக்க தெரியும். அதுவும் அசம்பிளிக்குள்ளதான் படிக்க தெரியும். இந்த மாதிரி உடனே இப்ப அவர் வெளியில வரும்போது கார்ல மைக்கு நீட்டுறாங்க. உடனே கார்ல நின்று பதில் சொல்றாரு அந்த செய்தியாளருக்கு. என்னங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களே, அப்படி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. பத்திரிகையாளரை கண்டாலே பயந்து தெரிச்சு தலை தெறிக்க ஓடக்கூடிய ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு முதலமைச்சராக தான் நம்ம முதலமைச்சரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பயந்தாங்கொல்லியா இருக்காரு, தொடநடுங்கியா இருக்காரு, எதை பத்தியும் பேச மாட்டாரு, தைரியம் இல்லாதவரா இருக்காரு, திராணி இல்லாதவரா இருக்காரு, நிர்வாகத்தை நடத்த தெரியாதவரா இருக்காரு. ஆனா தன்னுடைய தேவை இருக்கு, தனக்கான விஷயம்னா மட்டும் அதை பண்ணிக்கிறதுக்கு முன் வராரு. என்னன்னா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல சொன்ன விஷயங்களை செய்யறதுக்கு துப்பு இல்லை. ஆனா தாம் பேர்ல மாமன் சீர் கொடுக்கணும், தாய் மாமன் சீர் கொடுக்கணும், நம்மகிட்ட 755 கோடியை ஒதுக்க தெரியுது. இப்ப இதுக்கு பணம் இருக்குல்ல, அப்போ மக்களுக்கு கொடுக்குற அந்த 2500 ரூபா கொடுக்கறதுல என்ன கேடு காலம்? இல்ல 4000 ரூபா கொடுக்கறதுல என்ன கேடு காலம்? 3000 ரூபா கொடுக்கறதுல என்ன கேடு காலம் உங்களுக்கு? அல்லது 6 சிலிண்டர் கொடுக்கறதுல என்ன கேடு காலம்? இதெல்லாம் கொடுத்தா அவங்க பேர் வச்சுக்க முடியாது. இதுல தாய்மாமன் சீருக்கு மட்டும் பணம் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுய புராணம் பாடுறதுக்கும் நடிகன் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கும் விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் வேலை செய்கிறது, செயல்படுகிறது. ஆனால் இதை எல்லா நாட்டு மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. விஜயனுடைய செய்கை அனைத்துமே, ஜோசப் விஜய் முதலமைச்சருடைய செய்கை அனைத்துமே நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. அதற்கு இந்த இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க. அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நம்புறீங்க. உண்மையிலேயே சொல்ல வரேன், நீங்கள் நேர்மையான ஆட்சி புரிந்தால் மக்கள் உங்களுக்கு சரியான பதில் கொடுப்பாங்க. உங்க ஆட்சி நிர்வாகம் விளம்பர மாடலாகவும் ரீல்ஸ் மாடலாகவும் அந்த ரூட் மாஃபியா மூலமாக பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்கிறதுலையும் கிட்டத்தட்ட அந்த 300-400 பஸ்ஸை கூப்பிட்டு 3 நாளா நிப்பாட்டி வச்சு இன்னைக்குதான் எல்லா எதிர்கட்சிகளும் திட்டி தீர்த்த பிறகுதான் அந்த திறப்புழாவே பண்றீங்க. அது எதுக்கு உங்களுக்கு? ஏன் இந்த ஆணவ போக்கு?
அதிகாரத்துல அந்த டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் எல்லாம் வந்து தெருவில் படுத்து தூங்குற விஷயங்கள், அவங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை, குடித்தண்ணீர் வசதி இல்லை, 3 நாளா அவங்களெல்லாம் இம்சை பண்ணீங்களே, நீங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு ஆட்சியாளராக நல்ல ஆட்சியாளராக இருக்க முடியும்? இது எல்லாமே கேள்வி கேட்குறாங்க. இதற்கு எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்குமானா எதுக்குமே கிடைக்காதுங்க. நாங்கள் இப்படி ஜாலியாக சுற்றுவோம், ரீல்ஸ் போடுவோம், ரீல்ஸில் ஆட்சி நடத்துவோம், ரியல் ஆட்சி நடத்த மாட்டோம். இதுதான் தொடர்ச்சியாக ஜோசப் விஜயனுடைய ஆட்சி நிர்வாகம். இதற்கு என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். ஸோ தரமான பதிலடி கொடுத்துருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நீ வந்து அப்பாவை காணோன்னு போய் அந்த ரூம்ல தேடாத, இல்லாத இடத்துல தேடாத, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் தேடுன்றாரு. நான் எனக்கும் அந்த செல்வாக்கு இருக்குன்னு இவர் எப்போ மக்கள்கிட்ட வந்து நிற்க போறாரு, மக்கள் எப்படி இவருக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க? ஏன்னா மக்கள் நம்பி வாக்களிச்சு ஏமாந்து போயிருக்காங்க. பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு புலம்பி தீக்குறாங்க. தெரியாதனமா இவனுக்கு விசிலுக்கு ஓட்ட போட்டோம், இப்ப இந்த ஆளுக்கு நிர்வாகம் பண்ண தரல, ஒரு கர்மம் பண்ண தரல, தமிழ்நாடு குட்டி சோறா போயிட்டு இருக்குன்னு வருத்தப்படுகிறார்கள். ஏதோ 4 விஷயங்கள் வேற வேற விஷயங்கள் பண்ற மாதிரி மடமாத்திட்டே இருக்காங்க. அப்படிதான் இன்னைக்கு பல நிகழ்வுகள் நடக்குது. அது என்ன நிகழ்வு அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பேசுறேன். அதுவரை நம்முடைய கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையில மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.